குரோர்பதி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் நாகர்கோவிலிருந்து என்னுடைய பெயர் பார்த்திங்கன்னா ஹென்றி கிசிங்கர். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபேண்டசி பிளானில் என்னுடைய 102வது டைரக்ட் ரெஃபரில் நான் பதிவு செய்திருக்கிறேன். இதை நான் லைவாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு முழுக்க காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நான் குரோர்பதியில் ஜாயின் பண்ண அன்னைக்கு முதல் பார்த்திங்கன்னா ஒரு சில காரணங்களுக்காக மட்டும்தான் கலந்து கொள்ளாமல் இருந்துக்கிறேனே தவிர்த்து எல்லா நாளும் ட்ரைனிங் மீட்டிங் கலந்து கொண்டு நாலேஜ் எடுத்துக்கிட்டது தான் இதுக்கான முக்கிய காரணம். ஓகேங்களா? நிறைய பேர் கேட்பாங்க, ட்ரைனிங் மீட்டிங் பார்த்ததே நம்ம திரும்ப எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னு கேட்பாங்க. அது பார்த்ததன் விளைவு தான் பார்த்திங்கன்னா நான் இத்தனை ஐடி இன்றைக்கி என்னால் எடுக்க முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? அது பார்த்திங்கன்னா பார்ட் டைமாக பகல் டைமில் எனக்கு சுத்தமாக நேரமாக இருக்காது. 12 வருஷம் என்னுடைய தொழிலில் நான் பண்ணிகிட்ருக்கிற வேலையில் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டுருக்கிறேன். வெயில் மழைன்னு பாராமல் கஷ்டப்பட்டுருக்கிறேன். பட் பார்த்திங்கன்னா திரும்பி பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? வரவுக்கும் செலவுக்கும் போராட்டம், அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலை தான். ஓகேங்களா? அந்த டைமில் தான் இந்த வாய்ப்பு எனக்கு கையில் கிடச்சிது. யாருக்கும் நஷ்டம் இல்லாமல், ரிஸ்க் இல்லாமல், இதே மாதிரி ஒரு எளிமையான வாய்ப்பு இனி எங்கேயும் கிடைக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுனால அந்த வாய்ப்பை நான் வாய்ப்பாக பார்த்தேன் அன்னை முதல். ஓகேங்களா? அந்த வாய்ப்பை நான் எதில் என்னைக்கு இணைஞ்சேனோ அன்னையில் இருந்து ஒரு நாள் கேப் விடாமல் ஈவினிங் 6 மணிக்கு மேலே கிடைக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா இதை நான் பண்ணிகிட்ருக்கிறேன். சின்சியராக பண்ணிகிட்ருக்கிறேன். காலையில் தூங்கி எழும்புறதுலேருந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் நான் நைட்டு தூங்குறது வரைக்கும் பார்த்திங்கன்னா குரோர்பதி அப்படின்னு தான் நான் பார்த்திங்கன்னா என்னுடைய எண்ணம், செயல், சிந்தனை எல்லாம் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபேண்டசியில் நான் லைவாக ஓப்பன் பண்ணுறேன். ஃபேண்டசி ஹெல்ப்பில் 100 ரூபா ஹிஸ்ட்ரி பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் 102 ஐடி டைரெக்டாக நான் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? அப்போ இதில் உள்ள ஸ்பான்சர் இன்கம் எனக்கு வரும்போது எப்படி என்னுடைய வருமானம் இருக்குன்னு நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்க. ஃபேண்டசி ஹெல்ப் அப்ளைன் நான் ஓப்பன் பண்ணுறேன். இது வரைக்கும் 11 பேர்ட்டேருந்து எனக்கு வந்திருக்கு. இப்போ ஒரு நபர்ட்டேருந்து நான் வாங்கியிருக்கிறேன். மீதி ஒரு 10 பேர்ட்டேருந்து பெண்டிங் எனக்கு இப்போமே இந்த குறுகிய நாட்களில் எனக்கு காமிக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் மிக விரைவில் பார்த்திங்கன்னா நான் வாங்க போகிறேன். அக்டோபர் 3, அக்டோபர் 4, 4, 4, 5, 8 இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் நான் கூடிய விரைவில் வாங்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ ஸ்பான்சர்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு புதையல். அது புரிஞ்சவங்களுக்கு தெரியும். அதனால் பார்த்திங்கன்னா உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க. 5 பேர் 10 பேர்னு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேருக்கு நீங்கள் இந்த வாய்ப்பு கொடுங்க. ஓகேங்களா? ஏதோ கடமைக்கு 5 பேருக்கு 10 பேர் கொடுக்குறதில்ல. எவ்வளோ பேருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் வேகமாக நமக்கு ஸ்பான்சருங்கமில் பெரிய வருமானம் இருக்குதுன்னு அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் கிடையாது, இதுக்கு நமக்கு ட்ரைனிங் மீட்டிங் எடுத்து கொண்டிருக்கின்ற அனைத்து லீடர்ஸுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நன்றிகள். ஓகேங்களா? ஏன்னா தன்னார்வமாக அவங்க மீட்டிங் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் தனித்தனியாக பேர் சொல்ல விரும்பலை. எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். அது மட்டும் கிடையாது, இந்த வாய்ப்பை எனக்கு தந்த திருவண்ணாமலை மாவட்டம் மிஸ்டர் பாலாஜி சாருக்கும் பார்த்திங்கன்னா என்னுடைய அப்ளைன், அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அதே மாதிரி எனக்கு நிறைய அப்ளைன் பார்த்திங்கன்னா அப்ளைன் லீடர்ஸ், அதாவது சேலம் சுரேஷ் சார், அப்புறமா பார்த்திங்கன்னா ஜஸ்டின் சார், அலெக்ஸ் சார், இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள், சந்தேகங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். இது மாதிரி மட்டும் பார்த்திங்கன்னா 12 வருஷம் மாறாத இந்த வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா உழைப்பு கொடுத்து மாறாத வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரபஞ்சம், ஒரு கணேசமூர்த்தி ஐயா மூலமாக இந்த வாய்ப்பை நமக்கு தந்திருக்காங்க. அந்த ஐயா சாருக்கு பார்த்திங்கன்னா கோடான கோடி நன்றிகள். ஏன்னா கணேசமூர்த்தி சார் இந்த ஒரு வாய்ப்பை இப்படி நமக்கு எல்லாருக்கும் தரலைன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்குமா? அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இனி எங்கேயும் கிடைக்க போகிறதில்ல. அதை சரியாக பயன்படுத்துங்க. வாய்ப்பாக பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் இங்கே முதல்ல நீங்கள் வந்தால் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்காதீங்க. ஸ்டார்டிங்கிலே அதுக்கான முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான பலன் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் கிடைக்கும். எல்லோரும் சேர்ந்து ஜெயிக்கலாம். வணக்கம்.